பார்க்கவும் அர்ப்பணித்த ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் கர்த்தாவே சன்னிதானத்தில் ஜீவபலியான அர்ப்பணிக்கும்படியாய் தரிசித்து ஆராதிக்க வார்த்தையை உட்கொள்ள எங்களோடு விளம்பின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் ஒவ்வொரு நாளும் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற திவ்ய சமூகத்திற்கான நன்றி செலுத்துகிறோம். சமூகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடுழி காலம் சொத்தரிப்பேன். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடுழி காலம் சொத்தரிப்பேன். பாராட்டி காப்பவரா, எந்தனை தாங்கி பூரணமா இன்பமும் நித்தம் ஊட்டுகிறார், இன்னும் நீங்கா இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடுழி காலம் சொத்தரிப்பேன். இயேசுவே மெய் சமாதானம் ரம்மியமும் தூய தெய்வாவி வல்லமையும் புண்ணியநாத தந்து விட்டார், என்னிடம் சேர்ந்து வாழ செய்வார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடுழி காலம் சொத்தரிப்பேன். மெய் சமாதானம், மெய் சமாதானம் ரம்மியமும் தூய தெய்வாவி வல்லமையும் புண்ணியநாத தந்து விட்டார், என்னிடம் சேர்ந்து வாழ செய்வார். இயேசுவை பாடி அதிகாலை வேளையிலே நேசரை பார்த்து பூரிக்கிறேன்,
is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long, praising my Savior all the day long. Hallelujah. ஒப்பில்லாத சிநேகித்தார், நேசித்தார். நாம் அவருக்கு சொந்தமாய், அவர் நமக்கு சொந்தமாய் மாறியிருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் அறிந்தவர்கள நாட்களில் நம்மை ஜீவபலி அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒப்பில்லாத சிநேகத்தினால் நம்மை அரவணைத்து சிநேகித்தவர் நாம் அவருக்கு சொந்தமாய், அவர் நமக்கு சொந்தமாய் நித்திய காலமாய் இருக்கிறார் என்ற மகத்துவமான சத்தியத்தை இந்த நாட்கள் நமக்கு போதித்துக் கொண்டிருக்க இடைவிடாதபடி. ஹல்லேலூயா. ஒருவரும் எந்த சூழ்நிலையும் நம்மை பிரிக்காதபடி இருக நம்மை உருக்கமான இரக்கத்தினால் அணைத்துக் கொண்டவர். ஒப்பில்லாத சிநேகத்தால் என்னை நேசித்தே வந்தார், ஆவியின் பேரொளியால் இதை தேடி வாக்கினார், சமாதான நிறைவார் வெள்ளம் போல தந்தனர், பிரியா சம்பந்தமா என்னை சேர்த்து கொண்டனர், பிரியா சம்பந்தமா என்னை சேர்த்து கொண்டனர். திவ்ய சுகவாரிலே இன்பமாக மூழ்குவே, நீலாகாயம் பூமியில் நவ காட்சி காண்கிறேன், நித்தம் காழி கூறுவேன், இயேசுவில் ஆனந்தமாய் அவர் அன்பில் நிலைப்பேன், பிரியா சம்பந்தமாய் அவர் அன்பில் நிலைப்பேன், பிரியா சம்பந்தமாய். கிளேசம் துன்பம் தீகிலா, இனிமேல் நான் கலங்கேன், இழுப்புண்டு இயேசுவா திவ்யமா பெல் சாய்கிறேன், தம்மோடே சுகமா தங்க அருள் புரிவா, பிரியா சம்பந்தமா என்னை சேர்த்து அணைத்தார், பிரியா சம்பந்தமா என்னை சேர்த்து அணைத்தார். கரங்களை உயர்த்தி பிரியா வண்ணமா அவர் சொந்தமாயினே, இன்பமா பரவசமடைந்து வானம் பூமி நீங்கிடும், இயேசு என்னை கைவிடார், ஸ்திரமாய காலமும் என்னை பாதுகாக்கிறார், ஸ்திரமாய
எக்காலமும் என்னை பாதுகாக்கிறார். Everlasting love, led by grace that love to know, Spirit breathing from above, thou hast taught me it is so. Oh, this full and perfect peace, oh, this transport all divine, in a love which cannot cease. I am His and He is mine, in a love which cannot cease. I am His and He is mine. எழுந்து நின்று உரிமையோடு இந்த பாடலை பாடுவோம். I am His and He is mine. பாடி அப்படியே ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போவோம். Heaven above is softer blue, earth around is sweeter green. Something lives in every Christless eyes have never seen. Birds with gladness songs overflow, flowers with deeper beauty shine. Since I know, As now I know, yes Lord, yes Lord, நான் அவருடையவன், அவர் என்னுடையவர். As now I know I am His and He is mine. Things that once were wild alarms cannot now disturb my rest. Closed in everlasting arms, pillowed on the loving breast. oh, to lie Forever cure doubt and care and self-resign. while I whispers in my ear, I am His and He is mine. While He whispers in my ear, I am His. and He is mine. இந்த கவியிலே மூன்றாவது கவியிலே pillowed on the loving breast, closed in everlasting arms, pillowed on the loving breast. அந்த ரெண்டு வரியை மட்டும் சொல்லுகிறேன். தாய்மாருக்கு தெரியும், பிள்ளைகள் ரெண்டு விதத்திலே தூக்கி நாம் அவர்கள் படுப்பார்கள் அல்லது அரவணைக்கப்படுவார்கள். ஒன்று, குழந்தைங்களை தோள்ல படுக்க வச்சு தட்டி கொடுப்போம். ரெண்டாவது, பிள்ளைகளை மார்பிலே அப்படியே அணைத்து வைத்து கைகளை வைத்து தட்டி கொடுத்து தூங்க வைப்போம். These are the two types of we pet our children and make them to feel our love. தோளிலே சுமப்பார் நம்முடைய ஆண்டவர், மார்பிலே அணைத்து வைத்துக் கொள்ளுவார் நம்முடைய அன்பின் ஆண்டவர். Closed in everlasting arms, pillowed. பில்லோவா பிள்ளைகள் தாய்மாருடைய மார்பிலே அப்படியே படுத்துக்கொள்ளும். அதுதான் அதனுடைய அர்த்தம். நம்முடைய நேசர் சுமக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை அணைத்து ரெஸ்ட் பண்ண வைக்கிற தேவன்.
இன்னொரு முறை இதை பாடுவோமா அந்த கவியை? Things that once were wonderland cannot now disturb my adan rest closed in everlasting arms, pillowed on the loving breast, oh to lie forever here, doubt and cancel resign, while he whispers in my I am his and he is mine, while he whispers in my I am his and he is mine. It's forever only his, who the Lord and me shall with what a rest of Christ let fill the loving heart, and the earth may fade and flee, but moonlight in gloom decline. But and I shall be, I am his and he is mine. But while God and I shall be, I am his and he is mine. 2-3 நிமிடங்கள் பாஸ்டரோடு சேர்ந்து அந்நிய பாஷை பேசும். எல்லாம் 2-3 நிமிடங்கள் நல்ல காலையில் கர்த்தர் கொடுத்த பாஷையில கர்த்தரோடு பேசுவோம். ஒரு தாய் தன்னுடைய மார்பகத்தின் இடையிலே பிள்ளையை அணைத்து வைத்து கொஞ்சுவது போல, ரெஸ்ட் பண்ணப்படுவது போல, பரிசுத்தாவியானவர் நம்மை தேற்றுகிறவர், நம்மை அரவணைக்கிறவர். ரபா சந்தரானபா ஓ லதரனமஸ். Thank you Lilabashia. Thank you Jesus. Hallelujah. Ranama Shandaralaba. Iharaladarama Shambaralaba. Oh God, oh God, oh God. Hallelujah. Thank you, Jesus. சொல்லுங்கள் சொல்லுங்கள், அந்நிய பாஷையிலே சொல்லுங்கள். I am his and he is mine. அவர் நம்முடைய பாசத்தை உணர்வாரா? தாயின் மடி நமக்குண்டு, தாயின் தோள் நமக்குண்டு, தாயின் மார்பகம் நமக்குண்டு. தூக்குகிறவர், ஓ கிடத்துகிறவர், நம்மை சுமந்து இளைப்பாறப்படுகிறார். ஹுரபார் சந்தரனமலபதரலபா ஹாலிலபகரபலபதியாரபலபா ஆரலபா ஹலலபய. அது பல்லவி ஆங்கிலத்தில் பாடி திலீப் பொறுப்படுத்திக் கொள்வார். லீனிங் leaning leaning on the loving arms, leaning, சாய்வேன் சாய்வேன். hallelujah. leaning leaning safe and secure from all alarms, leaning 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 on the everlasting arm. One more time. Leaning, leaning,
safe and secure from all alarms. Siving, leaning, Lord, I'm lean, Shamara Baba Baba, on the everlasting arms. Siving இருக்குதா? Uralabadaranama kabaralamanamadarama. Hallelujah, Ralaba, Rabana Madaralaba. Then we'll sing the first stanza. Reheart of fellowship, what a joy divine, leaning on the the everlasting arms. what a blessed Shamanamaka. What a Peace is mine, leaning on the everlasting arms, leaning, Oh, I'm leaning, safe and secure from all alarms, leaning, Lord, I'm leaning, leaning on the everlasting arm. சாய்வேன் சாய்வேன் நேசரின் மார்பில் நான் சாய்ந்திடுவேன். சாய்வேன் சாய்வேன் நேசரின் மார்பில் நான் சாய்ந்திடுவேன். சாய்வேன் சாய்வேன் நேசரின் மார்பில் நான் சாய்ந்திடுவேன். சாய்வேன் சாய்வேன் நேசரின் மார்பில் சாய்ந்திடுவேன். கடைசியை ஒரு முறை சாய்வேன் சாய்வேன் நேசரின் மார்பில் நான் சாய்ந்திடுவேன். சாய்வேன் சாய்வேன் நேசரின் மார்பில் நான் சாய்ந்திடுவேன். கபரபா கரலபாரியா பரபா ரிஹரபா சந்தரன. ஆமென் ஆமென். நின்றவனமாய் வேத பகுதி வாசித்து தொடர்ந்து சத்தியத்திற்குள்ளே திலீப் இன்றைக்கு நம்மை நடத்துவார்கள். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 21 நாட்கள் உபவாச நாட்களின் 7வது நாட்களில் வந்திருக்கிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 7வது நாளிலும் நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனங்கள் ரோமாபுரியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 இலிருந்து 8ஆம் வசனம் மட்டுமாகவும் 21ஆம் வசனமாகவும் நாம் வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 இலிருந்து 8ஆம் வசனம் மட்டுமாகவும் 21ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். Romans chapter 12 verses 1 to 8 and verse 21. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் ஆன ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள்
இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, அல்லாமலும் பவுல் தனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே அவர் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்கிற வார்த்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கேற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். 21ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். உட்காருவோம். இந்த நாளிலும் இந்த 7வது உபவாச நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த தருணத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த கடந்த 6 நாட்களாக நாம் நல்ல ஒரு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தோம். பாஸ்டர் சொன்னது போல் அது அல்ஜிப்ரா ஜாமெட்ரி போல இருந்தாலும், அது கடினமான ஒரு பாடமாக இருந்தாலும் அதை எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக பாஸ்டர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அது நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டது போல் இருந்திருக்கும் இல்லையா? எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருந்தது? அல்லேலூயா. இன்றைக்கி நான் யோசித்தேன், பாஸ்டர் அவர்கள் சொன்னபோது கர்த்தர் என்ன சொல்கிறார் அது பேசுங்கன்னு சொல்லும்போது நான் யோசித்தேன். இந்த ரோமர் எழுதின அந்த நிருபம் வந்து மிகவும் கடினமான ஒரு நிருபம். அது நீங்கள் பார்த்தது போல் பாஸ்டர் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஒவ்வொரு அதிகாரமும் தொடர்ச்சியாகவே வந்து கொண்டே இருக்கும். அது கண்டினியூஸாக அந்த லெட்டர் இருக்கும், கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் அது அப்படி தான் போகும். அப்படியானால் இதில் நடுவில் எதை எடுத்தாலும் சரி அது கொஞ்சம் ஆழமான செய்தியாகத்தான் இருக்கும். ஒவ்வொன்றோடு கூட அது தொடர்புடையதாக இணைப்புடையதாகத்தான் அது இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நானும் அதை தான் யோசித்தேன். 12ஆம் அதிகாரத்தில் முழுமையை எடுத்து நம்ம வாசிக்கலாமான்னு பேசலாமான்னு நான் யோசித்து கொண்டிருந்தேன். அப்படி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி நம்மளும் இந்த நாளில் ஒரு கடினமான செய்தியை எடுத்து பகிர்ந்து கொடுத்தா ஜனங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு யோசனை வந்தது. அதை தவிர முக்கியமான காரியம் என்னவென்றால், பாஸ்டர் போல் நான் வந்து நல்ல ஒரு வேதத்தில் பெரிய வேதபாரகன் இல்லை, வேதத்தை அவ்வளவு கற்று தெரிந்தவனும் இல்லை. பாஸ்டராக வந்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியங்களை பேசுகிறவங்க. நான் உங்களை போல விசுவாசி தான். கர்த்தர் என்னைக்காவது ஏதாவது சொல்லும்போது அது பேசுகிறது தான். இந்த வார்த்தைகளும் கூட ஏதோ கர்த்தர் பேசினார் கர்த்தர் சொன்னார்ன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய அறிவுக்கு ஏற்றபடி என்னுடைய ஞானத்தில் அறிவில் கர்த்தர் எனக்கு கொடுத்த சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள முடியாது விரும்புகின்றேன். அப்படியாக இந்த வார்த்தையில் பார்க்கும் பொழுது ஒரு இலகுவான ஒரு லேசான ஒரு வார்த்தைகளை சொல்லும்படியாக கர்த்தர் எனக்கு இன்றைக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அதற்கு முன்பாக இந்த 12ஆம் அதிகாரத்தை சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றேன். அதன் பிறகு நாம் அந்த முக்கியமான செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம்.
முதலாவது வசனம் இப்படியா சொல்கிறது, அப்படி இருக்க என்று சொல்லப்படும் பொழுது இது வந்து என்ன, நமக்கு ஏற்கனவே தெரியும், இது ஒரு கண்டினியூஷன் ஆஃப் தி 11th சாப்டர். இந்த 11ஆம் அதிகாரத்தினுடைய கண்டினியூஷனை தான் அப்படி இருக்க என்று சொல்லப்பட்டு, அதில் தான் அவர் சொல்கிறாரு, சகோதரரே நீங்கள், சகோதரர் என்று சொல்லப்படும் பொழுது சபையாருக்கு ஏற்கனவே பார்த்தோம். ரோமர் 1:1 சபையார்னா யார் என்று எல்லாம் பார்த்தோம். நம்ம பரிசுத்தவான்களாக ஆகும்படி அழைக்கப்பட்ட அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பரிசுத்தவான்களாக ஆகும்படி அழைக்கப்பட்டு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் சரீரங்களை, நாங்கள் எங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும், 2 காரியங்கள், பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் ஆன ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. ஒப்பு கொடுக்க வேண்டும் அவர் டைரக்டாக சொல்லலை. என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நல்லா கவனிங்க, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனைன்னு சொல்லி அதை நிறுத்திட்டு அடுத்த வசனம் போகும்போது அதனுடைய கண்டினியூட்டி இல்லாதது போல தெரியும். அப்படியானால், ஆனபடியால் அப்படிலாம் சொல்லாமல், இப்படி இருக்கு அப்படிலாம் சொல்லாமல் அதை அப்படி அப்ரப்டாக பிரேக் பண்ண மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று அப்படி போகின்றது. வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் என்று அப்படி போகுது. அது போயிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவைகள் வந்து என்று அப்படி போகிறது. அப்போ நான் யோசித்தேன், இது வந்து ஒருவேளை அந்த 1ஆம் வசனத்தோடு இது லிங்க் இல்லையா என்று யோசித்தேன். ஆனால் நான் வாசித்தது போல இந்த அதிகாரத்தை 3 பகுதியாக கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒன்று, இந்த 1ஆம் வசனம், பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுவது 1ஆம் வசனம். இந்த 2, 3 அந்த வசனங்களில் 2, 3லையும் 21ஆம் வசனத்திலையும் ஒரு 3 காரியங்களை அவர் சொல்கின்றார். 3 காரியங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது. அந்த 3 காரியங்களை அதில் சொல்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்யக்கூடாது. இது யாருக்கு சொல்கிறாருன்னா, சபையாருக்கு சொல்கின்றார். சபையாருக்கு சொல்லப்பட்ட 3 காரியங்கள். அது என்னவென்றால், 2ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, வேஷம் தெரியாமல், குறித்துக் கொள்ளுங்கள், வேஷம் தெரியாமல் என்ற வார்த்தை அதில் இருக்கிறது. 3ஆம் வசனத்தில் எண்ணாமல் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 21ஆம் வசனத்தில் வெல்லப்படாமல். இதை நாம் ஆங்கிலத்தில் பார்ப்போமானால், வேஷம் தெரியாமல் என்று சொல்லப்படுவதற்கு 2ஆம் வசனத்தில் பி நாட் கன்ஃபார்ம்ட் டு திஸ் வேர்ல்ட், வேஷம் தெரியாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆவதாக 3ஆம் வசனத்தில் பார்ப்போமானால், not to think of himself more highly, not to think of himself more highly. 21ஆம் வசனம், be not overcome of evil என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 வசனங்களில் நாம் பார்க்கறது போல வேஷம் தெரியாமல், அதே வசனம் 2ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள், வேஷம் தெரியாமல் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது வந்து நான் வந்து அந்த 12ஆம் அதிகாரத்தில் சில இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் சொல்கிறேன் நான். ஆனால் முக்கியமான நம்முடைய செய்தி அந்த 1ஆம் வசனத்தில் தான் இருக்குது. அதை நான் பின்னால் வருகிறேன். வேஷம் தெரியாமல் நாம் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். இது வந்து சபையாருக்கு சொல்லப்பட்டது. 2வது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி வேஷம் தெரியாமல் மறுரூபமாகணும்னு சொல்லப்பட்டதோ அதே போல் எண்ண வேண்டியதற்கு மேலாக எண்ணாமல். இப்போ நான் இருக்கேன், நான் தான் உங்கள் எல்லாரும் விட எனக்கு நல்லா வேதம் சொல்லி எண்ணக்கூடாது, எண்ணவும் மாட்டேன், நான் எண்ணக்கூடாது. இப்படியாகத்தான் நாம் ஒவ்வொருவரும் தனக்கு மிஞ்சினி, அதாவது நான் எண்ண வேண்டியதற்கு மேலாக எண்ணாமல் தேவன் எனக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிற அந்த அளவின்படியே நான் என்ன வேணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஜீவ பலியாக நம்ம நாம் சரீரங்களை ஒப்பு கொடுப்பதற்கு இந்த 3 காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்று அங்கே அவர் அப்படி அது ஆணித்தரமாக அப்படி எழுதலை, ஆனால் அதை குறிப்பிடுகிறார்.
இந்த நம்முடைய சரியங்களை நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாம் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதானாலே மறுரூபப்பட வேண்டும். ரெண்டாவது, நாம் என்ன செய்யணும், நம்மை குறித்து நம்ம என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் நம்ம என்ன செய்யணுமா, அவனவனுக்கு நமக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே அவனுக்கு ஒரு விசுவாச அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்னுடைய மனைவிக்கு கொடுக்கப்படாமல் இருக்கலாம், என் மனைவி கொடுக்கப்பட்ட விசுவாசம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருக்கலாம். அதுபோல் இங்கே ஒவ்வொருவருக்கும் போதர் கொடுக்கப்பட்ட விசுவாசம் சைமனுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கலாம். அப்படி ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு விசுவாசத்தின் அளவுபடியே தேவன் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அந்த எண்ணம், அந்த தெளிந்த எண்ணமுனவனாக எண்ண வேண்டும். புரியுதுங்களா? மூன்றாவது ஒரு காரியம் என்னவென்றால், இங்கே தான் சொல்கிறாரு, நீ தீமையினாலே வெல்லப்படாமல். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த மூன்று காரியங்களும், இந்த ரெண்டு காரியங்கள் வந்து நீங்கள் சொல்லப்பட்டு, இந்த மூணாவது ஒரு காரியம் சொல்லும்போது நீ என்று சொல்கிறார். சபையாராக சொல்லப்படாமல் தனிப்பட்ட முறையில் எனக்கு வருது, தனிப்பட்ட முறையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வருகிறது. என்ன வருகிறதுனா, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தெளிவாக சொல்கிறார், வெல்லப்படாமல் வெல்லு, எண்ணப்படாமல் எண்ண வேண்டும், வேஷம் தெரியாமல் மறுவாக வேண்டும். தெளிவாக இந்த மூன்று வசனங்களை நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்படியானால் இந்த 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் மட்டுமாக நான் வாசித்தேன். அந்த 4ஆம் வசனம் 8ஆம் வசனம் அது என்னவென்று பார்ப்போமானால், முதலாக ஒரு பாட்டு என்னவென்றால் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அந்த மூன்று காரியங்களை பார்த்தோம். இந்த 4ஆம் வசனம் 8ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தனிப்பட்ட நபரை குறித்து அவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் மட்டும் பார்ப்பீங்களானால் சபையார் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் மட்டுமாக சபையார் என்ன செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் இப்படி வேறு வேறாக பிரித்து படிப்பீர்களானால் அது இலகுவாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசித்தேன். அது நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனங்கள் தான். என்னென்னா, நம்முடைய சரீரத்தில் எவ்வளவு அவயவங்கள் இருக்குதோ அதே போல் சபையானது ஒரே சரீரமாக, சபையில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சபையினுடைய ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளபடியினால் நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லி வார்த்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். முதலாவது சொல்கிறாரு. ரெண்டாவது, ஊழியம் செய்வதெல்லாம் சொல்லிட்டு தரித்திருக்க கடவன், 8ஆம் வசனத்தில் தரித்திருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 8ஆம் வசனத்தில் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். இதெல்லாம் வந்து கடவன் என்று சொல்லப்படுதுன்னா தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய காரியங்கள். அதில் வந்து 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், நம்ம சொல்ல வேண்டியது என்ன, தரித்திருக்க வேண்டியது என்ன, நாம் கொடுக்க வேண்டியது என்ன, நம்ம எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இறக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடன் இறக்கம் செய்ய கடவன். இது வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்ட ஒரு காரியம். நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாதுன்னு 3 காரியங்களை சொன்னார். அதே போல் நாம் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணுங்கிறதுக்காக என்ன செய்யணுங்கிறது இந்த 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் மட்டுமாக இருக்கின்றது. சபையாக என்ன செய்ய வேண்டும் என்பது தான் 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் மட்டுமாக இருக்கிறது. அதில் ஒரு வசனத்தை உங்களை வாசிக்கின்றேன். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். தீமையை வெறுத்து நன்மையை சபையாராக நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அதே போல் அடுத்ததை பார்த்தீங்கன்னா, சகோதர சிநேகத்தினுடனே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். இது வந்து சபையார் சொல்லப்படுது. கரெக்டாக, சகோதர சிநேகத்தினுடனே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை. இது வந்து நீங்கள் போய் கற்றுக்கொள்ளலாம். இது எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். என்ன செய்யணும் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. இங்கே முதல்ல 3 வசனங்களில் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யணும்னு போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்ல பார்த்தோம். 4ஆம் வசனத்தில் 8ஆம் வசனம் மட்டும். 9லிருந்து 20 வந்து சபையாக நீங்கள் செய்ய வேண்டிய 12 காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது இந்த 12ஆம் அதிகாரத்தை குறித்து நான் கற்றுக்கொண்ட காரியங்கள். இதை உங்களுக்கு சொல்ல விரும்பினேன், நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ஒரு இலகுவான செய்தியை உங்களுக்கு கொடுக்க முடியாது விரும்பினார். அது என்னவென்றால், இந்த 1ஆம் வசனம் மட்டும்தான்.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. இதில் வந்து அந்த ஒரு சொற்றொடர் மாத்திரம் எடுத்துக்கொள்கிறேன். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. பரிசுத்தம்னா நமக்கு நல்லா தெரியும், பரிசுத்தமாக நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆனால் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக என்று சொல்லப்படும்பொழுது, போதகர் அவர்கள் இந்த போன ஞாயிற்றுக்கிழமை சொல்லும்போது டீமாக நாங்கள் பேசுவோம்னு சொல்லும்போது எப்படி போதகர் என்னை பேச சொல்லுவாங்கன்னு தெரியும் எனக்கு. அப்படி யோசித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் உடனடியாக எனக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு ஜீவ பலிகளை காண்பித்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஜீவ பலிகள் தான். அது ரொம்ப இலகுவாக இருக்கும். நீங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டது, நீங்கள் அறிந்திருக்கிறது தான். அதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அதில் ஒரு சில ஜீவ பலிகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். கிட்டத்தட்ட ஒரு 10 ஜீவ பலிகள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ பலிகள் எழுதப்பட்டிருக்கின்ற ஜீவ பலியாக கொடுக்கப்பட்டவர் எழுதப்பட்டிருக்கிறது. அது வந்து எப்படின்னா தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக இருந்தது. இதுதான் என்னுடைய செய்தி. அது வந்து அது தலைப்பு எப்படி என்றால் 7 living sacrifices acceptable to God. 7 living sacrifices acceptable to God. 7 தேவனுக்கு பிரியமான ஜீவ பலிகள். 7 தேவனுக்கு பிரியமான ஜீவ பலிகள். நான் முதல்ல அந்த 7 பலிகள் என்னன்னு சொல்லிடுறேன். 7 பலிகள் இருக்குது, அதுக்கப்புறம் 3 பலிகள் நான் சொல்கிறேன். அந்த 7 பலிகள் என்னவென்றால், முதலாவது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பலிதான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை முக்கியமானது. கர்த்தர் அங்கீகரித்தார். அது ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா அக்செப்டட். கர்த்தர் அதை அக்செப்ட் பண்ணிக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இது முதலாவது செலுத்தப்பட்ட பலி. இதை வந்து நான் ஜீவ பலியாகத்தான் எடுத்துக்கொள்கிறேன். ஆபேல் செலுத்தின ஜீவ பலி இது முதலாவது ஒரு பலியாக நான் கர்த்தர் காண்பித்தார். இரண்டாவது ஒரு பலியை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். முதல்ல இந்த பலியெல்லாம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அதில் 2 பலியில் மாத்திரம்தான் நான் இன்றைக்கி பேச முடியும்னு நினைக்கிறேன். 2 இல்லை 1 பலி மாத்திரம்தான் என்னால் பேச முடியும். இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நான் பேசக்கூடிய பலிகள் அதுதான். இரண்டாவது ஒரு பலியாக ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கின்றேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். இது இரண்டாவது சொல்லப்பட்ட ஜீவபலி. இது வந்து யார் செலுத்தினா? நோவா செலுத்தின ஜீவபலி. மூன்றாவதாக ஒரு ஜீவபலியை சொல்ல விரும்புகின்றேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தையும் 17 வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 9. நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். நான் இப்போ சொல்ல ஆரம்பித்தது அடுத்து என்ன சொல்ல போய் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். இது யார் செலுத்தினது என்றால் ஆபிரகாம் செலுத்திய ஜீவபலி. 9, 10 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கின்றேன். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். இது யாரு? தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னது. அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. 17ஆம் வசனத்தில் பார்ப்பீரானால், சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகையிற சூளையும் அந்த துண்டங்கள் நடுவே கடந்து போகிற அக்னி சுவாலையும் தோன்றின. இது ஆபிரகாம் தேவனுக்கு செலுத்தின பிரியமான ஒரு ஜீவபலியாக நான் பார்க்கின்றேன்.
நான்காவதாக நியாயாதிபதிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். 19ஆம் வசனம். மனவா போய், இப்போ உங்களுக்கு தெரியும் யாருன்னு, மனவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அடுத்த வசனம் போடுங்க. அக்னி சுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோபாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். இது நான் பார்த்த மனோவா செலுத்திய ஜீவபலி. அடுத்து நமக்கு தெரியும் எலியா செலுத்தின ஜீவபலி. அது நான் வாசிக்கலப்ப 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 31 31 மட்டுமா உங்களுக்கு தெரியும். எலியா செலுத்தின ஜீவபலி. அங்கே கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் சொல்லும்படியாக எலியா செலுத்தின ஜீவபலி. இதுதான் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற ஜீவபலிகள். இந்த ஜீவபலிகள்லாம் பார்க்கும் பொழுது இது எப்படிப்பட்ட ஜீவபலிகளாக இருந்தது என்றால், ஒரு மிருகமோ ஒரு பறவையோ ஒரு காளையோ ஒரு ஆடோ இப்படிப்பட்ட ஒரு ஜீவபலியாக இருந்தது. இது மனுஷர் தங்களுடைய சரீரங்களை கொடுத்த ஜீவபலியாக இருக்கல. இதெல்லாம் மிருகங்களை கொண்டு படைக்கப்பட்ட, அந்த காலத்தில் படைக்கப்பட்ட ஜீவபலியாக காணப்படுகின்றது. நோவா செலுத்தின ஜீவபலி அந்த உலகம் முழுவதும் அழிந்த பிறகு அவன் முதலாவது செலுத்தின ஜீவபலி. முதலாம் மனிதனுடைய மகன் செலுத்தின ஜீவபலி, ஆபேல் செலுத்தின ஜீவபலி. இப்படியாக அந்த பலிகள்லாம் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் இப்போ புதிய ஏற்பாடுக்கு வருவீர்களானால் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்தில் ஒரு காரியம் காணப்படுகிறது. அது என்னவென்றால், ஸ்தேவான் தன்னைத்தானே ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்கிறான். நமக்கு நல்லா தெரியும். ஸ்தேவானுக்கு எதிராக அந்த ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்களே வர்றாங்க, என்ன செய்கிறாங்க, அவன் மேலே கல்லை எறிந்து அவனை கொண்டு போடுகிறார்கள். அது ஸ்தேவான் தன்னைத்தானே முற்றிலுமாக அர்ப்பணித்த ஒரு ஜீவபலி. அந்த ஒவ்வொரு பலியும் குறித்து நம்ம அந்த பலியினுடைய விசேஷங்கள் பார்க்கலாம். அது ஒவ்வொரு ஜீவபலியும் ஒரு சப்ஜெக்ட். ஆனால் இப்போ உங்களுக்கு அது என்ன பலின்னு சொல்லிடுறேன். நேரம் கிடைக்கும்போது, சமயம் கிடைத்தால் நான் அது குறித்து மற்ற காரியங்களை கர்த்தர் சொல்வாரானால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 7வது ஒரு பலி, நமக்கு எல்லாரும் நல்லா தெரிந்த ஒரு பலி, எல்லாவிட இந்த பலிகளுக்கெல்லாம் மேலான ஒரு பலி என்ன பலி என்றால், இயேசுவே தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு ஈடு என ஒன்றுமே இல்லை. அதை குறித்து நம்ம மத்தேயு 27:50 வாசிக்க முடியும், மார்க் 15:37 வாசிக்க முடியும், லூக்கா 23:46 வாசிக்க முடியும், யோவான் 19:30 வாசிக்க முடியும். மத்தேயு 27:50, மார்க் 15:37, லூக்கா 23:46, யோவான் 19:30. இதில் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார்னு ஒரு இடத்துல போடப்பட்டிருக்கோம். ஜீவனை கொடுத்தார் என்று மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்காலையும் ஜீவனை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானில் ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. இது இயேசு தன்னைத்தானே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தது. இது தன்னுடைய சரீரங்களை ஜீவபலியாக, தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பலிகளாக, வேதத்திலே சொல்லப்பட்ட பலிகளாக நான் பார்த்தது. இன்னொரு 2 பலிகளை சொல்ல விரும்புகின்றேன், 3 பலிகளை சொல்ல விரும்புகின்றேன். இந்த 3 பலிகள் நமக்கு நேரடியாக சொல்லப்படலை. ஆனால் இந்த 3 பலிகளும் அது எப்படிப்பட்ட பலியா? அது மனுஷர்கள் தங்களை ஒப்பு கொடுத்த, தேவனுக்கு பிரியமாக ஒப்பு கொடுத்த பலிகள். இந்த 3 பலிகள் என்னவென்று யோசிக்கும் பொழுது யாராவது சொல்ல முடியுமா? இந்த பலியெல்லாம் சொல்லிட்டேன். நீங்கள் 3 பலிகள் சரீரமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பலிகள் என்னவென்று ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? ஆடு மாடு கொடுத்தது சொல்லல, சரீரமே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பலி. பாஸ்ட் ஒன்று கேட்டால் சொன்னாங்க, எப்தா என்ன செய்கிறாருன்னா, நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 31-39 எப்தா தன் மகளையே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறார். சரிங்களா?
அதில் அவர் தான் வாயை திறந்து சொல்லிட்டேன், அதை நான் செய்யணும்னு சொல்லி அவர் செய்கிறார். இன்னொரு காரியம் எனக்கு புதுசாக கர்த்தர் இது வந்து வேதத்தில் சொல்லப்படலை, ஆனால் என்னுடைய அறிவுக்கு ஏற்றபடி நான் சொல்கிறேன். இன்னொரு காரியம் என்னவென்றால், இன்னொரு வழி என்னவென்றால், ஆபேலையே ஒரு ஜீவ பலியாக நான் அறிந்து கொண்டேன். ஆபேல் வந்து கொல்லப்பட்டான், தன்னுடைய சகோதரனால் கொல்லப்பட்டான். இந்த ஆபேலும் அந்த முதலாக செலுத்தப்பட்ட அந்த ஜீவ பலியாகி அந்த காளைகளெல்லாம் செலுத்தினவன் ஆபேல் தான். அந்த ஆபேலும் ஜீவ பலியாக இந்த நிலத்தில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினான். இது கர்த்தர் எனக்கு ஒரு புதிய வெளிச்சமாக எனக்கு காண்பித்தார். ஆபேல் அந்த பலியை குறித்து பார்க்கும்போது அதுலேயும் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். அது ஒரு ஜீவ பலியாக எடுத்து சொல்ல முடியும். அதை குறித்து பார்க்கலாம். அது ஒரு சப்ஜெக்ட். அது ஆபேல் ஜீவ பலியாக அந்த நிலத்தில் இரத்தத்தை சிந்தினான் என்று நான் பார்க்கின்றோம். அதே போல் இன்னொரு ஜீவ பலி யார் என்றால் சகரியா தீர்க்கதரிசி. சகரியா தீர்க்கதரிசி இதை குறித்து நான் பார்க்கும் பொழுது மத்தேயு 23:35 வாசிப்பு போனால், மத்தேயு 23:35 நான் வாசிக்கின்றேன். நீதிமான, இது வந்து இயேசுவே சொல்றாரு, நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல். இங்கே வந்து அதனால தான் நான் சொல்ல வந்தேன், ஆபேலும் ஜீவபலியாக தன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறான் என்று சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை அவன் சகோதரனால் கொல்லப்பட்டான், ஆனால் அவன் எதிர்த்து போராடி என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆபேல் ஜீவபலியாக அந்த இடத்துல கொடுக்கப்பட்டது நிமித்தம் தான் அந்த ஆபேலின் ரத்தம் முதல், அது ஜீவபலியாக செலுத்தப்பட்ட அந்த ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவும் இங்கே போட்டிருக்கு. ஆக்சுவலாக சகரியா 1:1 போய் பார்த்தீங்கன்னா பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும். அப்படியானால் இயேசுவே இந்த 2 பலிகளை ஒத்துக்கொள்கிறார். அது ஜீவ பலியாக கொடுக்கப்பட்டது. சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்கள் இரத்த பலியெல்லாம். ஆனால் இதே போல் நீதிமான்கள் அநேகர் இறந்திருக்காங்க, அநேகர் இரத்த பலியாக தங்களை ஒப்பு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு இந்த வேதத்தில் எழுதப்படலை. ஆனால் நிறைய நீதிமான்கள், ஈவன் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் தங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் எழுதப்பட்ட நான் சொன்ன இந்த வார்த்தைகள் மாத்திரம்தான் நான் இங்கே அதை எடுத்து சொல்கின்றேன். இப்படியாக கிட்டத்தட்ட 10 ஜீவபலிகளை நம்ம பார்த்தோம். இந்த 10 ஜீவபலிகள் பார்த்ததில் கர்த்தர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீ 2 ஜீவபலி மாத்திரம் இன்றைக்கி பேசலாம்னு சொல்லி சொன்னார். 2 ஜீவபலிகள் இல்லை என்றால் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள நான் சொல்லணும்னா ஒரே ஒரு ஜீவபலி மாத்திரம்தான் நான் இன்றைக்கு பேசப் போகின்றேன். அந்த ஒரு ஜீவபலி என்னவென்றால் ஆபேல் செலுத்தின ஜீவபலி. ஆபேலாக அவன் தன்னுடைய சரீரத்தை கொடுத்த அந்த ஜீவபலி அல்ல, ஆபேல் செலுத்தின ஜீவபலியில் நான் கற்றுக்கொண்ட காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். மிக எளிதான காரியங்கள் தான், வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லலை. அந்த எளிதான காரியங்களை உங்களுக்கு நான் அப்படியே வசனத்திலிருந்து அப்படியே சொல்லுகின்றேன். அதை நீங்கள் குறித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆபேல் செலுத்தின ஜீவபலியின் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 3ஆம் அதிகாரம் அந்த 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் மறுபடியும் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். இதுதான் முக்கியமான செய்தியாக நான் சொல்ல விரும்புகின்றேன். தேவனுக்கு பிரியமான ஜீவபலி, நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்துருக்கின்றோம். ஆனால் இங்கே ஆபேல் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவபலியை செலுத்தினால் அது எப்படியாக இருந்தது, அதையும் நம்முடைய சரீரம் கம்பேர் பண்ணலான்னு அது எப்படியாக இருந்தது என்று மாத்திரமே பார்ப்போம். முதலாவது அந்த வசனத்தை வாசிக்கின்றேன். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி மாறுபட்டது. இதில் ஒரே ஒரு வசனம் தான் இருக்குது. 4ஆம் வசனத்தில் தான் அந்த பலியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த பலி எப்படிப்பட்ட பலி என்று பார்ப்பினானால், அவன் கொண்டு வந்தது தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த சரீரமாக அந்த மிருகங்கள் கொண்டு விடப்பட்டது எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், இட் வாஸ் முதலாவது தெரிந்து கொண்டு அவர் கொண்டு வந்தான். தலையீற்றுகளிலும் கொழுமையானவர்களும் சிலவற்றை கொண்டு வந்தான். அப்படியானால் இட்ஸ் a chosen sacrifice, chosen living sacrifice.
இது வந்து ஆபேல் தெரிந்து கொண்ட, அவன் சிலவற்றை தெரிந்து கொண்டு, எத்தனையோ இருந்திருக்கலாம், எத்தனையோ அந்த மந்தையில் வந்து எத்தனையோ ஆடுகள் மாடுகள் இருந்திருக்கலாம், எத்தனையோ தலையீட்டுகள் இருந்திருக்கலாம். ஆனால் அதில் செலக்டட் இது ரொம்ப முக்கியமானது. சிலவற்றை தெரிந்து, அது சொல்லாமல் இருந்தால் கூட, அந்த வார்த்தை போடாமல் இருந்தால் கூட வேறு விஷயம். சிலவற்றை கொண்டு வந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவன் எல்லாத்தையும் கொண்டு வரல, சிலவற்றை மட்டும் அவன் தெரிந்து கொண்டு போய் அப்படியே போய் அந்த மந்தையில் போய் ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு அப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தோணலை எனக்கு. ஏனென்றால் ஆபேல் செலுத்தின பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரானால் ஆபேலுக்கு ஒரு உணர்வு இருந்திருக்கும். நம்ம வந்து நம்முடைய மந்தையிலிருந்து கர்த்தருக்கு பலி செலுத்தணும் ஒரு உணர்வு இருந்திருக்கணும். அந்த உணர்வோடு தான் சென்று அவன் அந்த அதை தெரிந்து கொண்டிருப்பான். அப்படியானால் அந்த ஆட்டு மந்தையிலும் சரி மாட்டு மந்தையிலும் சரி சிலவற்றை தெரிந்து கொண்டான். அப்படியானால் அவன் தெரிந்து கொண்ட ஜீவ பலியானது சோசன் சாக்ரிஃபைஸ், லிவிங் சாக்ரிஃபைஸ். நம்முடைய சரீரமானது தேவனுக்கு பிரியமான சரீரமாக ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டுமானால் we should be a chosen people. அநேகர் இருக்கலாம், ஆனால் சிலரை மாத்திரம்தான் கர்த்தர் தெரிந்து கொள்வார். அப்படியாக நாம் ஒவ்வொருவரும் அதற்கு முயற்சி செய்யணும். நாம் கர்த்தருக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவபலியாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான ஜீவபலியாக நம்ம ஒப்புக் கொடுக்கணும்னா கர்த்தரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். அப்படியானால் நாம் எப்படியாக இருக்க வேண்டும்? சோசன் லிவிங் சாக்ரிஃபைஸாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன், மூன்றாம் வசனம் மறுபடியும் 4ஆம் வசனம் இப்படி தான் சொல்கிறது, தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தலையீற்றுகள் அப்படியானால் அவன் வந்து அந்த சிலவற்றை தெரிந்து கொடுத்த கூட அதில் என்ன செய்கிறான்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் லிவிங் சாக்ரிஃபைஸாக எடுத்துக்கொண்டார். தலையீட்டுகளை தான் அவன் எடுத்துக்கொண்டான், தெரிந்து கொண்டான். அவன் போய் வந்து ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டியோ ஏதோ ஒரு மாடோ பிடிக்கலாம். அவன் தலையீட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ன், அந்த ஆட்டு மந்தைகளில் ஒரு காளைக்கோ ஒரு மாட்டிற்கோ ஒரு ஆட்டிற்கோ பிறந்த முதலாவது குட்டியை, முதலாவது கன்றுக்குட்டியை அவன் தெரிந்து கொண்டான். அப்படியானால் நான் அந்த சாக்ரிஃபைஸ் எப்படிப்பட்ட சாக்ரிஃபைஸாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பார்ன் லிவிங் சாக்ரிஃபைஸ். ஆபேல் தெரிந்து கொண்ட அந்த லிவிங் சாக்ரிஃபைஸ் எப்படியாக இருந்தது? ஃபர்ஸ்ட் பார்ன் லிவிங் சாக்ரிஃபைஸ். அது சோசன் சாக்ரிஃபைஸ், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸ். அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ன் லிவிங் சாக்ரிஃபைஸ் என்று நான் பார்க்கின்றேன். மூன்றாவது ஒரு காரியம் என்னவென்றால், அதே வசனம் சொல்கிறது, மந்தின் தலையீற்றுகளிலும் அவைகளில், அந்த தலையீற்றுகளில் கூட, அந்த தலையீட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் இருக்குல்ல, அவைகளிலும் என்ன செய்யறானா நோஞ்ச நம்பி பிடிக்கலாமே. ஏதோ ஒரு நொண்டிக்குண்டோ வேறு ஏதாவது குறையுள்ளதையோ அப்படி பிடிக்கல. அவன் போய் பார்த்து பிடிச்சது. ஏன்னா கர்த்தருக்கு கொடுக்குறோம், கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்துகிறோம், கர்த்தருக்கு ஜீவபலியாக கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது இந்த பெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யலாம், கொழுமையானவளை தெரிந்து கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. கொழுமையான ஜீவபலி. அப்படியானால் இந்த பெஸ்ட் லிவிங் சாக்ரிஃபைஸ் அவன் தெரிந்து கொண்டது. அது வந்து தெரிந்து கொண்டது தலையீட்டுகள். அந்த தலையீட்டுகளும் தெரிந்து கொண்டது கொழுமையானவளை தெரிந்து கொண்டார். பாருங்களேன், இந்த ஒரு வசனம் தான், அந்த ஒரு வசனத்தில் இந்த 2-3 வார்த்தைகள் தான் எவ்வளவு அழகாக வேத வசனம் சொல்லுது பாருங்களேன். ஆபேல் தன் மந்தையின், அவன் தன்னுடைய மந்தையிலிருந்து எடுத்து கொடுத்தான். அவன் போய் அவன் வேற எங்கேயோ சுற்றிக்கிறதோ இல்லை காயின் எடுத்து இருந்ததையோ இல்லை அவனுடைய தகப்பன் தமிழ் இருந்ததையோ அவன் போய் எடுக்கலை. ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்த அந்த மந்தையோ எடுக்கலாம. தன் மந்தையில் அவன் என்ன செய்கிறான்னா தலையீட்டுகளில் அவைகளிலும் கொழுமையானவளை தெரிந்து கொண்டான், சிலவற்றை தெரிந்து கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அது வந்து எப்படின்னா இந்த பெஸ்ட் சாக்ரிஃபைஸ், பெஸ்ட் லிவிங் சாக்ரிஃபைஸ் எதை அவன் கொண்டு வந்து கொடுத்தான். நான்காவது ஒரு காரியம் என்னவென்றால், அதை கொண்டு வந்து அவன் படைக்கிறான், சிலவற்றை கொண்டு வந்தான்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. அவன் பலியாக கொடுத்தானாங்கிறது இதில் போடப்படலை. ஆனால் அடுத்ததில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அப்படியானால் ஆபேல் கொடுத்த லிவிங் சாக்ரிஃபைஸ் அது சோசன் லிவிங் சாக்ரிஃபைஸ், அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ன் லிவிங் சாக்ரிஃபைஸ், அது வந்து பெஸ்ட் லிவிங் சாக்ரிஃபைஸ், அது கொழுமையான ஃபேட் லிவிங் சாக்ரிஃபைஸ். நான்காவதாக அது எப்படிப்பட்ட சாக்ரிஃபைஸ்னா கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட சாக்ரிஃபைஸ், அக்செப்டட் லிவிங் சாக்ரிஃபைஸ், காட் அக்செப்டட் லிவிங் சாக்ரிஃபைஸ்.
ஆபேல் கொடுத்த அந்த ஜீவ பலி இட் வாஸ் அக்செப்டட் பை காட். கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட அது ஒரு ஜீவ பலியாக நான் பார்க்கின்றேன். இட் இஸ் எ காட் அக்செப்டட் லிவிங் சாக்ரிஃபைஸ். இதுதான் அந்த இந்த 4 காரியங்கள் 3 வசனத்தில் இருக்குது. அப்புறம் சரி அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்ப நார்மலாக பாஸ்டர் எப்போ எடுக்கிறது போல் 7 காரியங்கள் இருக்குமே, இங்கே 7 காரியங்கள் தேடினா இங்கே 7 காரியங்கள் இல்லை இதில். சரி அப்புறம் தான் யோசிக்கும் பொழுது இன்னொரு 3 காரியங்கள் இன்னொரு இடத்துல இருக்குது. எங்கே இருக்குது தெரியுமா? எபிரேயரில் இருக்குது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். அங்கே போனீங்கன்னா அழகாக பாருங்களேன், கர்த்தருடைய வசனங்கள் எப்படி அழகாக நேர்த்தியாக ஒவ்வொரு இடத்துலையும் காணப்படுதுன்னு பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தை பற்றி விசுவாச பட்டியலில் சொல்லும் பொழுது 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் உங்களை வாசிக்கின்றேன். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகாக இந்த இடத்துல அவனுடைய பலியை குறித்து அங்கே யார் எழுதுறா? அப்போஸ்தலனாகிய இந்த எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறாரு. யார் எழுதுனாங்கிறது நமக்கு சரியாக தெரியாது. ஆனால் எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறாரு. அது விசுவாசத்தின் பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அது வந்து இங்கே கிளியாக போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே காணிக்கை கொண்டு வந்தான்னு தான் போட்டிருக்கு. இங்கே வந்து அழகாக மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவன் அந்த பலியை செலுத்திட்டு அவன் இறந்து போயிட்டான். ஆனாலும் அவன் என்ன சாட்சி பெறான்னா, அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அந்த சாட்சி யார் சொன்னாரா? அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் மரித்தும் இன்னும் பேசுகின்றான். இதில் வந்து 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த பலியில் 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். திஸ் வாஸ் இந்த இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் சாக்ரிஃபைஸ் என்று சொல்லப்படுகிறது. மேன்மையான பலியை செலுத்தினான். அந்த பலி எப்படிப்பட்ட பலியாக இருந்ததா? மேன்மையான தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி. இட் வாஸ் அ எக்ஸலண்ட் சாக்ரிஃபைஸ். எக்ஸலண்ட் எப்படி பாருங்களேன், அழகாக போட்டு பாருங்களேன். எக்ஸலண்ட், எக்ஸலண்ட் சாக்ரிஃபைஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மேன்மையான தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக அந்த ஆபேலுடைய பலி, ஆபேல் செலுத்தின ஜீவ பலி அப்படியாப்பட்ட ஒரு பலியாக இருந்தது. 6வதாக, இது 5 காரியங்களை பார்த்தோம். 6வதாக இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அது எப்படிப்பட்ட பலியாக இருந்தது என்றால், மேன்மையான பலியாக மாத்திரமில்லை, அதனாலே எதனாலே அந்த பலியை செலுத்தினதுனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அப்படியானால் இங்கே நான் பார்க்கின்ற காரியம், he obtained a witness as righteous through that living sacrifice. நம்ம சரியங்களை செலுத்துகின்ற அந்த ஜீவ பலியானது சரியங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக செலுத்தும் பொழுது அது என்ன பண்ணணுமா? நம்மை நீதிமான் என்று சொல்லப்படத்தக்கதாக ஒரு ஜீவ பலியாக இருக்க வேண்டும். இதுதான் புரியும் நினைக்கிறேன். ஆபேல் செலுத்தின ஜீவ பலி நிமித்தம் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவன் நீதிமான் என்று சாட்சி பெறத்தக்கதான ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸ். அவன் நீதிமான் என்று சாட்சி பெறத்தக்கதான ஒரு ஜீவ பலி என்று நாம் பார்க்கின்றோம். அதை குறித்து தேவனே அதை சாட்சியாக சொல்கின்றார். தேவனே அதை குறித்து சாட்சியாக சொல்கின்றார் என்று நாம் அதில் வாசிக்கின்றோம். அதிலும் இன்னொரு 7வது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 7வது ஒரு காரியம் என்னவென்றால், தேவனிடத்தில் சாட்சி பெற்ற ஒரு ஜீவபலியாக மாத்திரமல்ல, தேவனிடத்தில் சாட்சி பெற்ற ஒரு ஜீவபலியாக மாத்திரமல்ல, அவர் அந்த ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறார். அப்படியானால் அவன் செலுத்தின பலியின் நிமித்தம் அவன் நீதிமானாக சாட்சி பெற்றது மாத்திரமல்ல, அதன் நிமித்தம் அவன் இன்னும் இந்த நிமிடம் கூட நம்மோடு கூட ஜனங்களோடு கூட எல்லாரோடும் பேசுகின்ற ஒரு பலியை பேசுகிறதாக இருக்கிறவனாக ஒரு ஜீவ பலியை செலுத்தினான். இன்றைக்கும் அவன் நம்மோடு கூட பேசும்படியான இஸ் ஸ்டில் எவர் ஸ்பீக்கிங் டு ஆல் த பீப்புள். தட் வாஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லிவிங் சாக்ரிஃபைஸ். அவன் இப்பொழுதும் நம்மோடு கூட எல்லோரோடும் பேசும்படியாக அவன் தன்னுடைய ஜீவ பலியை
அர்ப்பணித்தான் என்று சொல்ல முடியும். இப்படியாக இந்த ஆபேலுக்கு செலுத்தின ஜீவ பலியிலிருந்து நான் கற்றுக்கொண்ட சில காரியங்கள். இன்னும் 2-3 காரியங்களை இந்த ஜீவபலியில் சொல்லிடுறேன். அடுத்து ஒரு ஜீவபலி சொல்லலான்னு தான் எடுத்து வச்சுருந்தேன் நான். அடுத்து ஒரு ஜீவபலி என்ன சொல்லலான்னு எடுத்துருந்தேன்னா, நோவா செலுத்தின ஜீவபலி எப்படிப்பட்ட ஜீவபலியாக இருந்தது என்று இது நீங்களே எளிதாக கற்றுக்கொள்ளலாம். நான் சொன்ன இந்த வசனங்கள் தான், வசனங்கள்லேருந்து அப்படியே எடுத்து சொன்னது தான். நான் வந்து வேறு எங்கேருந்து எடுக்கலை, வேறு என்னுடைய கற்பனை கேட்டினபடி நானும் சொல்லலை. அது என்ன வார்த்தையில் போட்டிருக்கோ அதை தான் சொன்னான். இதே மாதிரி தான் மற்ற பலிகளிலும் எப்படியாக ஜீவபலியாக அர்ப்பணிக்கப்பட்டது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த ஜீவபலியிலேருந்தே நான் சொன்னது போல் ஆபேல் தன்னைத்தானே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தான் என்று அவன் ஒப்பு கொடுக்கல. அவன் வந்து நானாக வாலியன்றாக வந்து ஒப்பு கொடுக்கல. அவனுடைய சகோதரன் அவனை வந்து கொன்று போட்டான் என்று நான் வாசிக்கின்றோம். ஆனால் அந்த கொன்று போடப்பட்ட அந்த ஜீவபலி எப்படிப்பட்ட ஜீவபலியாக இருந்தது என்று பார்ப்போமானால், மறுபடியும் நான் உங்களுக்கு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு போக விரும்புகிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு வாருங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். ஆபேல், இது வந்து உங்களுக்கு நம்ம தெரியும், ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் என்று சொல்லப்படுது 8ஆம் வசனத்தில். யார்? காயின் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். இந்த ஆபேல் யார் என்று பார்ப்பீர்களானால், முதலாம் மனிதனாகிய ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த 2வது மகன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த 2வது மகன். காயின் தலையில் அவன் தான் ஃபர்ஸ்ட் பார்ன். அது நமக்கு தெரியாது. அது 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்ப்பீர்கள். அவள் கர்ப்பவதியாகி ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தால் அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று என்று முதலாக சொல்கிறது. அப்படியானால் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்று என்று சொல்லி முதலாவது ஃபர்ஸ்ட் பார்னாக முதல் பேராக காயினை பெற்றால், 2வது மகனாகத்தான் ஆபேலை பெற்றார். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றார் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த ஆபேல் யார் என்றால் முதல் குடும்பம். ஆபேல் ஜீவபலியாக அவன் படைக்கப்பட்டான். ஜீவபலியாக பலிபடத்தில் போய் படைக்கலை. அவன் வந்து அவனாக வாழ்கின்றான் கொடுக்கல. ஆனால் இதை குறித்து இயேசு சொன்னது நிமித்தம், ஆபேலின் ரத்தம் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிமித்தம் சொல்கிறேன், ஆபேல் ஒரு ஜீவபலியாக தன்னை ஒப்பு கொடுத்தான் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி ஆபேல் எப்படிப்பட்ட ஜீவபலியாக இருந்தான் என்றால், முதல் குடும்பத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜீவபலியாக அவன் தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தான். 2வது ஒரு காரியத்தை அதில் பார்க்கின்றேன். அந்த 8ஆம் வசனத்தில் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் என்று பார்த்துவிட்டு, அதன் பிறகு கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். இந்த 10ஆம் வசனம் தான் முக்கியமான வசனம். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. தி கிரை ஆஃப் தி பிளட் என்று சொல்லப்படுகிறது. தி கிரை ஆஃப் தி பிளட் ஆஃப் ஏபேல் என்று சொல்லப்படுகிறது ஆங்கிலத்தில். அப்படியானால் அவன் கொடுத்த ஜீவபலி எப்படிப்பட்ட ஜீவபலியாக இருந்தது என்றால், அவனுடைய இரத்தம் தேவனிடத்தில் எட்டக்கூடிய ஒரு ஜீவபலியாக இருந்தது. அவன் ஜீவபலியாக செலுத்தப்பட்டது. அவன் தன் சரீரத்தை ஜீவபலியாக செலுத்துகிறது. அவன் இரத்தம் முழுவதுமாக சிந்தப்படுகிறது. அந்த இரத்தத்தின் சத்தம், நல்லா கவனிங்க, அந்த இரத்தத்தின் சத்தம் தேவனுக்கு எட்டுதான். ஜீவபலியாக நம்முடைய சரீரங்களை நாம் படைக்கும் பொழுது, நம்ம வந்து சரீரத்தை வந்து ஜீவபலியாக படைக்கணும்னா, நான் வந்து லிட்ரலாக நம்ம எழுத்தின் பிரகாரமாக போய் பலிபடத்தில் போய் நம்ம வெட்டி நம்ம ரத்தத்தை கொடுக்குன்னு சொல்லலை. இது வந்து அது தேவையில்லை. இந்த நம்முடைய புதிய ஏற்பாடில் அது மாதிரி சொல்லப்படலை. ஆனால் இங்கே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படியாக அவன் ரத்தத்தை சிந்தும்போது அந்த ரத்தம் வந்து அது தேவனிடத்தில் பேசிட்டு, அதன் மூலமாக தான் தேவன் தெரிந்து கொண்டார் ஆபேல் இவன் மாதிரி கொல்லப்பட்டிருக்கிறான் என்று தெரிந்து கொண்டார். அப்படியானால் அவன் தன்னுடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்ததுனால அவனுடைய ரத்தம் தேவனிடத்தில் பேசும்படியான ஒரு ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த ஜீவபலியாக அவன் ஒப்பு கொடுத்தது நிமித்தம் 3வது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். இதோடு முடித்துக் கொள்கிறேன். 3வது நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், 11ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை
உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த. இந்த பூமி என்ன செஞ்சுச்சா, பூமியும் அது வந்து அவனை வந்து தடுக்கலை. பூமி என்ன செஞ்சா, அந்த ரத்தத்தை வாங்கிடுச்சான். வாங்கி தன் வாயை திறந்த, இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இதில் நான் பார்க்கிறது என்னவென்றால், the curse on the brother, curse on the brother because of the living sacrifice. தேவனே சபிக்கக்கூடிய அளவிற்கான தேவன் இன்னும் அவனுடைய சகோதரனை சபிக்கும்படியாக, பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சபிக்கும்படியாக கர்ஸ்ட் என்றே போடப்படுகிறது. சபிக்கும்படியாக அவனுடைய ஆபேலுடைய அந்த தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக அவன் இருந்தான். இந்த 3 காரியங்களை இந்த ஆபேல் என்ற அந்த ஜீவ பலியிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். இதுதான் நான் கற்றுக்கொண்டதான். நீங்கள் ஏதாவது கற்றுக்கொண்டிருப்பீங்கனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை என்றால் நீங்கள் மறுபடியும் அதை படித்து பாருங்கள். மிக எளிதான ஒரு பேசேஜ் தான். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக வேதத்தில் எழுதப்பட்ட பலிகளில் ஒரு பலியை குறித்து நாம் பார்த்தோம். அதன் பிறகு சமயம் இருக்குமானால் மற்ற பலிகளை குறித்து நான் அது கர்த்தர் சொல்வாரானால் நான் சொல்லுகின்றேன். அது எப்படி இருக்குமோ அது மாதிரி நடத்தப்படட்டும். நானும் அதை யோசித்தேன். நான் பாஸ்டர் சொல்லும்போது எதாவது பேசுங்கன்னு சொல்லும்போது நான் ஒருவேளை பாஸ்டர் வந்து ஜீவபலின்னா இந்த மாதிரி பலிகளை எடுப்பார்னு நினச்சேன். நான் ஒருவேளை எடுக்கலாம், இனிமேல் கூட அவர் எடுக்கலாம். ஆனால் அதை எடுக்காதனால அதனால தான் நானும் இந்த பலிகளை பற்றி பேச முன் வந்தேன். கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒரு நல்ல செய்தியை Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. அருமையான ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம். ஆபேலுடைய பலி, அதை குறித்து அந்த 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தில் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அது இங்கிலீஷில் சொல்லியிருக்குது, God testifying of his, சொல்லுங்க, gifts. Not the word gift. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனே ஆகிய இயேசுவை நமக்கு தமிழில் சொல்லி ஈவாக கொடுத்தார். ஈவு ஒரு கிஃப்ட். ஆபேலுடைய காணிக்கை அது கிஃப்ட்னு ஒரு வார்த்தை. அந்த பலின்னு சொல்லிட்டு கீழே வரும்போது கிஃப்ட்னு இருக்கு. அதுதான் திலீப் சொன்னார், மோர் எக்ஸலண்ட். எந்த பலி கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. நரபலி, அந்த பலி, இந்த பலி, பாகுபலி, பாவபலி, என்ன பலி வந்தாலும் கிட்ட வர முடியாது. அததான் மேன்மையான பலி என்று சொல்லியிருக்கிறார். அது இயேசுவை ஒரு கிஃப்டாக தேவன் நமக்கு கொடுத்தது போல என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த ஏபல், த சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஏபல், அது ஒரு கிஃப்ட். நம்மெல்லாம் அவர் தேவன் கொடுத்த கிஃப்ட் இயேசுனால தான் இங்கே உட்கார்ந்துக்கணும். அப்போ அதற்கு ஈடாக நம்ம என்ன கிஃப்டை கொடுக்க போகிறோம் அவருக்கு? அதான் சொன்னார், நம்மையே ஜீவபலியா கொடுக்கணும். மோர் எக்ஸலண்ட், மேன்மையானதுன்னா வேற அதுக்கு ஈடு ஒன்றுமே இல்லை. இதான் கிஃப்ட். ஆங்கிலத்தில் அழகாக சொல்லியிருக்கோம், இருக்கா இல்லையாண்ணா? அந்த கிஃப்ட்
அந்த gift தான் மோர் எக்ஸலண்ட். ரெண்டாவது திலீப் சொன்னார், அவனுடைய ரத்தத்தை பற்றி சொல்லியிருக்கோம். அந்த ரத்தம் ஆபேலை பற்றி சொல்லியிருக்கும்போது அவனுடைய ரத்தம் இன்னைக்கும் கூப்பிடுகிறது. அந்த வசனம் போடுங்க, நோட் பண்ணு. அவன் ரத்தம் இன்னைக்கும் கூப்பிடுதான். In the sacrifice of Abel, அந்த பலியில ரத்தம் இருந்ததோ இல்லையோ, ஆபேலினுடைய ரத்தம் பூமியிலிருந்து கூப்பிடுகிற ரத்தம். ஆதியாகமம் 4:10. நல்ல கவனிங்க. அவனுடைய ரத்தம் இந்த ஒரு 2 நிமிஷம் முடிச்சார். இன்னைக்கும் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. உன் சகோதரனுடைய ரத்தம். Look at me. நம்முடைய மூத்த சகோதரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. காயினுக்கு இளைய சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து இன்றைக்கும் கூப்பிடுமானால், let me tell you, என்னுடைய மூத்த சகோதரன், நம்முடைய மூத்த சகோதரன் இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் பூமியிலிருந்து கூப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறது. அந்த ரத்தம் சிந்ததில்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ஜீவ பலியில ரத்தம் இருக்கிறது. ஆகவே மோர் எக்ஸலண்ட் சாக்ரிஃபைஸ் as a gift of God, Jesus. blood sacrifice, இரத்த பலி என்று சொல்லும்போது இயேசுவுடைய இரத்தமும் இறுதி சொட்டு இரத்தம் மட்டுமாக இந்த மண்ணிலே சிந்தப்பட்டபடினாலே நம்மை விண்ணோராக அவர் மாற்றினார். மூன்றாவது விட்னஸிங் சாக்ரிஃபைஸ். இந்த பலியை நான் பார்க்கும்போதெல்லாம் திலீப் அப்படி சுற்றி சொல்லிட்டாரு, சாட்சி கொடுக்கிறது. எபிரேயர் 11 பார்ப்போம்னா அது சாட்சி கொடுக்கிற ஒரு ரத்தம். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். 3ஆம் வசனத்தில் பார்த்தா அவன் அதே இதில் தான் இருக்கு, அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். தேவனால் சாட்சி கொடுக்கப்படுகிற ஒரு ஜீவ பலியா நம்முடைய வாழ்க்கை மாறணும். நம்மளே நான் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே சொல்லக்கூடாது. தேவனால் சாட்சி பெற கூடியது. தேவன் சாட்சி பெற்றாதான் கொடுத்தாதான். அது எப்படி கொடுக்க முடியும்? அவர் அங்கீகரிக்கணும். அவர் அங்கீகரித்தாதான் நீங்களும் நானும் அந்த சாட்சி. ஐயோ நான் கொடுத்துட்டேன். சில சொல்லுவாங்க, காணி கொடுத்து நான் இவ்வளோ கொடுத்தேன், இப்படி கொடுத்தேன், அப்படி கொடுத்தேம்பாங்க. அந்த நாட்களில் படைப்பின ஆராதனையில் பில்டிங்காக வைப்போம். சஞ்சய் வந்திருக்குதா, ஸ்டெல்லாம் வந்துருக்குதா? சஞ்சய் அப்பா நேற்று சஞ்சய் எனக்கு கொஞ்சம் உதவி செய்துட்டு இருந்தான். அவங்க அப்பா காரியங்கள்லாம் கொஞ்சம் அவனுக்கு சாட்சியை சொல்லிட்டு இருந்தேன். அவங்க அப்பா இப்படிலாம் இருந்தார். இந்த படைப்பினாரில் எல்லாம் லைனாக வருவாங்க. இந்த சங்கர் இருக்கிறார் பாருங்க, இந்த அஸ்திபாரெல்லாம் தோணும். திடீர்னு ஒன்று தூக்கிட்டு வருவார், ஆட்டை தூக்கிட்டு வந்து கொடுத்துருவார், கோழியை கொடுப்பார். என்ன சங்கர் இதை கொண்டு வந்து இங்கே ஐயா சும்மாரு, கோயில் கட்டுறதுக்கு நான் கொண்டாந்துக்கிறேன் வாங்க. எனக்கு ஆட்டை பிடிக்க தெரியாது. ஆசீர்வாதி அவர் ஆசீர்வதிச்சா ஆட்டை ஆசீர்வதியும்பாரு. அது பாருங்க, அந்த சந்தோஷம் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு பலி. கடைசியாக அந்த அங்கீகரிக்கும் போது விட்னஸிங் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்கிறேன். இன்றைக்கு ஜீவ பலியா இயேசு
அவரை குறித்து நாம் சாட்சி சொல்ல முடியுது. நாமும் ஜீவ பலியாக கடைசி ஸ்பீக்கிங் சாக்ரிஃபைஸ், மரித்தும் இன்னும் பேச. திலீப் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. மரித்தும் இன்னும் சொல்லுங்க. எங்க மரிச்ச பிறகு பேச முடியுமா? பேச முடியும். இயேசு மரித்தாலும் அவர் உயிரோடு எழும்பினபடினா இன்றைக்கும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் நம்மை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கும் போது பேச முடியும். நம்முடைய வாழ்க்கை பேச முடியும். நம்முடைய வாழ்க்கை பேச முடியும். அன்புள்ள ஆண்டவரே, ஆபேலின் ஜீவ பலியாகிய ஆபேலை குறித்து நீர் எங்களோடு பேசினீர். நோவா கடைசர் சொல்லும்போது சுகந்த வாசனையே கர்த்தர் நுகர்ந்தார் என்று இருக்கிறது. நம்ம ஜீவ பலி, உங்களுக்கு தெரியுமா, பலி செலுத்தும் போது இந்த போகும்போது சுகந்த வாசனை வராது. என்ன வரும்? மரண வாசனை, ஸ்மெல்லு தான் வரும். இது கருகுகிற வாசனை வரும். கருகுது அல்ல, ஜீவ பலி சுகந்த வாசனை. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆபேலின் மூலமாய், நோவாவின் மூலமாக, பலியின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய குமாரனாய் இயேசுவை ஒரு காணிக்கையாய், கிஃப்டிங் சாக்ரிஃபைஸ், ஒரு காணிக்கையாய் நீர் எங்களுக்கு கொடுத்தீர், அர்ப்பணித்து கொடுத்தீர். உம்முடைய குமாரனை ஒரு கிஃப்டாக கொடுத்தீர். ஆண்டவரே, நாங்களும் எங்கள் வாழ்க்கையே ஒரு கிஃப்டாக உமக்கு கொடுக்க, அது மேன்மையான ஒரு பலியாக, ஜீவ பலியிலே காணப்படுகிற இரத்த பலி. நாம் பாடுவோம், எனக்கென்று ஏதும் இல்லை, எல்லாமே உமக்கு. ஏசு அப்படிதான் இறுதி சொட்டு மட்டும் நீர் கொடுத்தீர். மட்டுமல்ல, சாட்சி பெற்ற ஒரு பலி நீர் பேசினீர். இன்னும் சாட்சி பேசிக்கொண்டிருக்கிறது. Recorded in the Bible, both in Genesis and in Hebrews. Recorded. And in Matthew. நல்ல கவனிங்க. கடைசியா ஸ்பீக்கிங் சாக்ரிஃபைஸ்னா, பேசுகிற பலினா, நம்மளும் இரத்த சாட்சியாக நம்மை அர்ப்பணிக்க முன்வர வேண்டும். என்ன வந்தாலும் சரி. ஊராக அடிக்கப்படுவீர்கள்னு போட்டுக்குது. அந்த பறையியல் சகரியா பற்றி சொன்னார் இல்லை, அதில் நம்ம வாஸ்து கடந்து போய்டுறோம். இன்னைக்கு ரத்த சாட்சியாக இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறவர்கள். அந்த எக்ஸ்ட்ரீம் மட்டும் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். லெட் கம் வாட் மே. பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். தொடர்ந்துள்ள வேத பாடங்களே, நாளைக்குள்ள ஆராதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் மென்மையான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எனக்கு எங்களுக்கு உதவி செய். பிள்ளைகளை ஆசீர்வதியும். மாலையில் உள்ள ஜெப ஆராதனை ஆசீர்வதியும். ஜெபிக்கக்கூடிய எல்லாரையும் கொண்டு வார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கையை தூக்கி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக, அவர்களை இன்னைக்கு இல்லாட்டாலும் பரீட்சைக்காக படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய கிருபை கூட இருக்கட்டும். இவர்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் தேவரை சந்திப்பீராக. விசேஷமாக இந்த யுத்தம் நிற்க வேண்டும். இந்த பற்றாக்குறை, கேஸ், பெட்ரோல், டீசல் பற்றாக்குறைகள், பயமுறுத்தும் பற்றாக்குறைகள் எல்லாம் அகல வேண்டும். விசேஷித்த விதமாக உள்நாட்டிற்கு வர முடியாதபடி வெளிநாட்டிலே இருந்து கொண்டு வான்வெளி பயணங்களுக்கு காத்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஏற்ற திறந்த வாசலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஒரு போக்குவரத்தும் நிற்கக்கூடாது, நிறுத்தப்படக்கூடாது. உயிரை துச்சமாய் அல்லது உயிரை பயத்தோடு கையில் பிடித்து கொண்டு வந்திருக்கிற எத்தனையோ குடும்பத்தார் இருக்கிறார்கள். வான்வெளி திறக்கட்டும் ஆண்டவரே.
பயண வழி திறக்கட்டும். அற்புதத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக உலக சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். உலகத்தில் சமாதானம் எங்களுக்கு தேவை. இயேசு சமாதான பிரபுவாக வந்தீர். ஆண்டவரை சமாதானத்தை கட்டளையிட்டருளும். உலக தலைவர்களுக்குடைய பிரயாசம் அது விருதா. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் போது யுத்தம் நிற்குமே. எல்லாவற்றுக்கும் மேலாவரேக்கு என்று நாங்கள் ஆயத்தப்படுவது இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஒரு நிமிஷம் பிரதர்ஸ், தயவு செய்து இந்த பாயெல்லாம் கொஞ்சம் உதறி சுத்திரணும். எல்லா ஜன்னலும் திறந்து ஃபேன் பண்ணா